இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க? போன அரசு வரைஞ்சி வச்ச அந்த ஸ்கெட்ச் இந்த படம் அந்த மாதிரி குனிஞ்சு பார்த்துட்டு அதில் வெற்றின்னு மட்டும் ஆட் பண்ணிருங்கப்பா அப்படின்னு போயிட்டீங்களா நீங்க? உங்களுக்கு என்ன இல்ல? தமிழகத்துல எல்லாமே இருக்கு. எவ்வளவு அழகான மாநிலம் தமிழ்நாடு. ஆனா நீங்க மாற்றம் சொல்லி வந்துட்டு வந்த 100 நாள் தமிழகத்தை கீழே கொண்டு போயிட்டீங்களே. போதையில்லா தமிழகம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 7 கோடி ஒதுக்குறாங்க. இந்த 7 கோடியை வச்சு போதையில்லா தமிழகம் உருவாக்கிட முடியும். தமிழ்நாட்டுக்கு 7 கோடி போதுமா? என்ன பேச்சு இது? பேசுறப்பே ஃபன்னா இருந்துச்சு. ஓ, நீங்க விவசாய மகனா பிறக்கணும் அடுத்த ஜென்மத்துல பிறந்து வருவீங்களா? ஏன் இப்ப விவசாயம் மாற முடியாதா? .in டாஸ்மாக் ஆன்லைன் பாம்பின் கால் பாம்பறிங்கிற மாதிரி குடிச்சவனுக்கு தான் அதோட தேவை தெரியும். இனி குடிக்க போற நம்மளோட கவுண்ட் எவ்வளவு ஆகுதுன்னு பாருங்க. அப்படி இருக்கப்ப நம்ம குறை சொல்றப்ப இல்ல நான் சப்போர்ட் தான் பண்ணுன்னு ஒரு கேங் நிக்குதுல அவர் கூட ஒரு பசங்க நிக்கிறாங்க. அவனுக்கு மேலதான் எனக்கு கோபம். அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா எனக்கு இன்னுமே ஆதங்கம். இந்த 5 வருஷம் அது பாசிபிள் கிடையாது. ஸ்டில் இவங்க ஆட்சியில் இருக்க வரைக்கும் தமிழகத்தை என்ன பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல், வரலாறு, சினிமா செய்திகளை காண பாலிசி பல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி. பாலிசி பல்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஆக்டர் அருணோதயன் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசுறேன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க? எல்லாத்துக்கு முன்னாடி வெற்றிங்கிற பேர் ஆட் பண்ணியிருக்காங்க. வேற எந்த பெருசாக மாற்றம் கிடையாது. மாற்றம் பேரில் ஓட்டு போட்ட மக்கள் ஏமாத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் மாற்றம் எதை சொன்னீங்க? போன ஆட்சியில் இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் மாற்றம் சொல்லி அதை மாற்ற போகிறோம், அது எதுவுமே சரியில்லை தான் சொன்னீங்க. முழுக்க அந்த திட்டங்களுக்கு முன்னாடி வெற்றிங்கிற பேரை ஆட் பண்ணி பேரை மட்டும் மாற்றிட்டு அதே திட்டங்களை நடைமுறைப்படுத்த பார்க்குறீங்க. ஈவன் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அதில் சொல்லியிருக்காங்க தமிழக அரசு நல்லா இருக்குது, ஆக்டிவாக இருக்குது, என்ன சொல்கிறது, மற்ற ஸ்டேட்டை விட பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறீங்கல்ல. இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் 100 நாள் அது மாறிடுச்சா? பவர்ஃபுல்லாக மாற்றிட்டீங்களா? போன ஆட்சியில் ஸ்ட்ராங்காக தான் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது. அது நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கப்ப உங்கள் வேலையே சொல்கிறீங்க இந்த தமிழக அரசு நல்லா தான் இயங்கி இருக்குது, நிர்வாகம் நல்லா தான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ போன எலெக்ஷனில் நீங்கள் என்ன சொன்னீங்க? தீய சக்தி, முழுக்க லஞ்சம், ஊழல், நிர்வாகம் சரியில்லை, நாங்கள் மாற்ற போகிறோம். எங்கேயாவது பொருந்துதா பாருங்களேன். மாற்றம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரேன்ட்டு வர்றாங்க உள்ள. ஆளும் கட்சி தீய சக்திங்கிற பிராண்டு ஒரு வெறுப்பரசியல டேகை கொண்டு வச்சுட்டு நீங்கள் அரசியலுக்கு வர்றீங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பேசுறீங்க சட்டமன்றத்தில் அப்படின்னா முழுக்க நல்ல நிர்வாகம் தான் நடந்திருக்கு, தமிழ்நாடு நல்லா தான் இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது எல்லா வகையிலையும் அப்படிங்கிற டேக் எடுத்து வைக்கிறீங்க. அதே மாதிரி திட்டங்கள் மாற்றுன்னு சொல்லி நீங்கள் எடுத்து வைக்கிற திட்டங்கள்லாம் முழுக்க போன அரசு வரைஞ்சி வச்ச அந்த ஸ்கெட்ச் இந்த படம் கத்தியா துப்பாக்கியா என்ன படம் கத்தி அந்த மாதிரி குனிஞ்சு பார்த்துட்டு அதில் வெற்றின்னு மட்டும் ஆட் பண்ணிருங்கப்பா அப்படின்னு போயிட்டீங்களா நீங்கள் ஆலோசனை போடுறப்ப? எல்லாத்துலையும் சரி போடுறாங்க உங்களுக்கு. ஸோ அதான் ரியாலிட்டி நான் சொல்கிறேன். அப்போ தான் அவங்களுக்கு புரியும், படத்தோட ரிலேட் பண்ணால் தான் அவங்க ஃபேன்ஸுக்கு புரியும். ஸோ எல்லா திட்டங்களையும் குனிஞ்சு பார்த்துட்டு ஓகே நல்லா அருமையாக இருக்குது, மாற்றம் சொல்லி பேசணும், ஓட்டு போட்டானுங்க, அப்படியே அதில் வெற்றின் மட்டும் சேர்த்துக்க தம்பி பாய் அப்படின்ட்டு போயிடுவாங்க போல. நிர்வாகம் போட்டு மீன்ஸ் அந்த கூட்டம் போட்டு பேசிட்டு. ஸோ அதான் நடந்திருக்கு. இதை சொன்னால் அந்த பசங்களுக்கு புரியாது. வெற்றிங்கிற பேரை சேர்த்துட்டாங்க. எத்தனை திட்டங்கள் பாருங்க தலைவர் கொண்டு வந்திருக்காரு. எல்லாமே முன்னாடி இருந்த திட்டம்டா, அதில் பேரை முன்னாடி வெற்றின்னு மாற்றி வச்சிருக்காங்கப்பா. அது உங்களுக்கு புரிய போறது இல்லை. ஸோ இது ஒரு காப்பி கட் அரசாங்கம் நான் சொல்றேன். அதை அப்ளை பண்ணவும் தெரியல. இவ்வளவு அழகா திராவிட கட்சிகள் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்கு உங்களுக்கு. அது ஒழுங்கா 2 மணி நாளே போதும். ஏன் இவ்வளவு குறைகள் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா நிர்வாகத்தில் இருக்க நபர்கள், அமைச்சர், எம்எல்ஏக்கள் யாருமே அரசியலுக்காக வந்தவங்க கிடையாது. முழுக்க தியேட்டர்ல, நான் குறையா சொல்லல, ஃபேக்டை சொல்றேன். தியேட்டர்ல போயிட்டு ஒரு நடிகரை பார்த்து சூப்பரா நடிகரா இருப்பாங்க, வேற லெவல் பாரு விசில் அடிச்சுட்டு இருந்த நபர்கள் அவங்க. ரசிக மனப்பான்மை கொண்ட கூட்டம் அது. அவங்களை நீங்க பொறுப்பாளர் தூக்கி வச்சீங்கன்னா அரசியல் என்னன்னு தெரியும் அவங்களுக்கு, நிர்வாகம் என்னன்னு தெரியும் அவங்களுக்கு. டிக்கெட்டு, தியேட்டர், எத்தனை பசங்க வராங்க, அவங்களுக்கு டிஷர்ட் என்ன, பேனர் என்ன, அதை சூப்பரா ஸ்கெட்ச் போடுவாங்க. என்னால அது முடியவே முடியாது. அதுல அவங்களுக்கு முழு திறமை இருக்கு. ஆனா அவங்களுக்கு தூக்கி அரசியலை கொடுத்து, நாட்டை கொடுத்து, பொறுப்பை கொடுத்து, நீங்க தான் அமைச்சர், நீங்க பொறுப்பை பார்க்கணும்னா அவங்களுக்கு பண்ண தெரியாது. இந்த ரோட்டை நீ காரை ஓட்டிட்டு போ, இது ஒரு சூப்பர் ரோடு, நேர் ரோடு அப்படின்னாலும் அவங்க ஓட்ட தெரியாது. ஏன்னா அவங்க டிரைவரே கிடையாது. அவங்க ரெண்டர்ஸ் சொல்லலாம், இல்ல டைம் பாஸ் பண்றவங்க சொல்லலாம், இல்ல ரோட்ல கடை போட்டு உட்காந்துருக்க நபர்கள் சொல்லலாம், நல்லா கடை போடுவாங்க. ஆனா அவங்களுக்கு நீ டிரைவர், நீங்க நேரம் ஓட்டிட்டு போனா ஓட்ட தெரியாது அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, பொறுப்பை கொடுத்து, இவ்வளோ ஸ்கெட்ச் போட்டு இதை நீங்க இயங்குங்க அப்படின்னு சொன்னாலும் இயங்க தெரியல. எவ்வளவு குறைகள் இருக்கு பாருங்க. இப்ப இந்தியா டுடே சம்திங் டைம்ஸ் நினைக்கிறேன், கடந்த ஆட்சி மாற்றம் நடந்த மாநிலங்கள்ல தமிழகம் தான் கீழே இருக்கு, ஒஸ்ட் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி விஜய் சார் சொல்லியிருக்காங்க. போட்டோ கூட உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ உங்களுக்கு என்ன இல்லை? தமிழகத்துல எல்லாமே இருக்கு. எவ்வளவு அழகான மாநிலம் தமிழ்நாடு. ஆனா நீங்க மாற்றம் சொல்லி வந்த 100 நாள் தமிழகத்தை கீழே கொண்டு போயிட்டீங்களே, அவ்வளவுதான். என்ன பேசுறது உங்களை பத்தி? வந்த 100 நாளுக்குள்ளே நீங்க தமிழகத்தை கீழே கொண்டு போயிருக்கீங்க. என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இப்போ டாஸ்மாக் குறித்து விளக்கம் கொடுக்குறாங்க, அதுக்கான பட்ஜெட் ஒதுக்குறாங்க. அது பேசும்போது மரிய வில்சன் அவர்கள் சொல்றாரு, டாஸ்மாக்ல இருந்து ஒரு 1000 கோடி வரவு எதிர்பார்க்குறோம், நாங்கள் அடிஷ்னலாக 1000 கோடி எதிர்பார்க்குறோம் ஆண்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம்
போதை இல்லா தமிழகம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 7 கோடி ஒதுக்குறாங்க. இந்த 7 கோடியை வந்து வச்சு போதை இல்லா தமிழகம் உருவாக்கிட முடியுமா? 7 கோடிலாம் இப்படி போயிருங்க ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துறீங்கன்னா 7 கோடிலாம் நிற்குமா? தமிழ்நாட்டுக்கு 7 கோடி போதுமா? இது எங்கேயாவது பொருந்துதா? இது எந்த எந்த ஒரு திட்டத்தையும் 7 கோடி வச்சு இத்தனை கோடி மக்களுக்கு நடைமுறைப்படுத்த முடியுமா? ஸோ சும்மா இந்த சின்ன பசங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி. அது எப்படி நீங்க மதுவை ஒழிக்கிறீங்க, டாஸ்மாக மூடுறீங்கன்னு சொன்னீங்க, மூடவே இல்லை ஆக்சுவலா. கவுண்ட் அதை சொன்னாங்க 700க்கு மேல இல்லை, ரன் ஆகிட்டு தான் இருக்கு இன்னும். அதுவும் பொய். ஸோ ஒழிக்கிறேன்னு சொல்றீங்க. இப்போ பார்த்தீங்களா 1 மணி அப்டேட் வந்திருக்குல்ல, .in டாஸ்மாக் 2E ஆன்லைன் பாம்பின் கால் பாம்பறிங்கிற மாதிரி குடிச்சவனுக்கு தான் அதோட தேவை தெரியும். எப்பா டைம் ஆச்சு, அலைய முடியாது, பைக் எடுத்து போய் ரிஸ்க் வேணாம், அது மாதிரின்னு சொல்லி அசதியா இருக்குன்னு சொல்லி மிஸ் ஆன எத்தனை நபர்கள் இருப்பாங்க. இன்னைக்கு அடிக்கணும், தினமும் அடிக்கணும், ஆனா டைம் ஆச்சு 9 ஆச்சுப்பா முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்ட எவ்வளவு நபர்கள் இருப்பாங்க. அவங்களோட பிளான் தான் இது. ஆர்டர் போட்டு வீட்டுக்கே வந்துடும்ல. இது ஒரு திட்டமா? இது நல்லதா? இது இளைஞர்களா இருக்கட்டும், இல்ல இந்த மதுக்கு அடிக்ட் ஆனவங்களா இருக்கட்டும், டயத்தை குறைக்கிறீங்க அப்படின்னா எதுக்கு டயத்தை குறைக்கிறாங்க? ஓடி போய் எப்படி வாங்க தான் போறான். ஆனா அதனால ஒரு பர்சன்டேஜ் கட் ஆகும். இந்த டயத்துக்குள்ள அடிக்கலாம், காலையிலேருந்து எந்திரிச்சு அடிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த டைம் குறையும். ஸோ அதனால தான் வந்து டயத்தை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஏன் டாஸ்மாக் பாரை மூடுறோம்? இந்த பாரை இன்னொரு பார் வாங்கி குடிக்க மாட்டான் அவன். கண்டிப்பா வெறி பிடிச்சா குடிக்க தான் போறான். ஆனா இங்கேருந்து அங்க போறது சோம்பேறித்தனம் போடுவான் சில பேர். அவன் கட் ஆவான்ல, எப்பா வேணாம்ப்பா அப்படின்னு. அப்படி கட் ஆகிறப்ப அவனுக்கு ரியலைசேஷன் வரும். ஆல்கஹால் எடுத்து உடம்பு நல்லா இருக்கு, மைண்ட் நல்லா இருக்கு, ஒருத்தன் மாறுவான், 2 பேர் மாறுவான். ஸோ இந்த மாற்றம் உருவாகும்ல, அதுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றது. நீங்க ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா நீங்க எத்தனை கடையை குறைச்சா என்ன? வீட்டுல இருந்து 30 ரூபா ஆர்டர் எக்ஸ்ட்ரா தான் கன்சிடர் பண்ண மாட்டான் அவன். இந்த தனித்தனி வண்டிகளில் போற மாதிரி, கேஷ் அது கொடுக்குற மாதிரி, டிராவல் பண்ணி வாடகை வண்டியில் கொடுக்குற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டுட்டு உட்காந்துருவான். இனி குடிக்க போற நம்மளோட கவுண்ட் எவ்வளவு ஆகுதுன்னு பாருங்க. இதுல ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ இந்த ஆன்லைன்ல வந்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல் பையன் கூட வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ பிசிக்கலா போனா அங்கெல்லாம் நீங்க வந்து ஒரு அரசாணை போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். சின்ன பசங்க வந்தா கொடுக்க கூடாதுன்னு சொல்லலாம். ஆனா அப்படி யாரும் பண்ணல. ஆனா நீங்க ஆன்லைன்ல கொண்டு வர்றதுங்கிறது வந்து அது ரொம்ப ரிஸ்க் ஆயிராதா? குழந்தைங்க கையில ஈஸியா போயிடும் இன்னும். அதாங்க அவங்க சொல்லுவாங்க, அப்படி கிடையாது, நாங்கள் ஆதார் கார்டு வந்து லாகின் பண்ண சொல்லுவோம், நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. அவ்வளோ கேள்வி கேட்போம், உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இது ஒரு பேச்சா வருதுங்கிறப்ப அவங்க அதுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு 1000 விஷயங்கள் வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த கேள்வி நம்ம யார்கிட்ட கேட்போம்? கண்டிப்பா யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. சோஷியல் மீடியாவில் வருவாங்களா பசங்க, டிவி கேட்கல, அவங்கள தான் கேட்போம், என்னடா அவங்க ஆட்சி ஓட்டு போட்டிங்களா இப்படி நடக்குது அப்படின்னா அவங்க பதில் சொல்றதுக்கு ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. எங்கள்கிட்ட பாரு ஆதார் கார்டு இருக்கு, எங்கள்கிட்ட பாரு இந்த டீட்டெயிலாக கொடுத்தா மட்டும்தான் போகும், தப்பாலாம் போய் சேர்ந்துடாது அப்படின்னு. அப்படி கிடையாது. எப்போ நீங்க ஆன்லைன் சொல்லி ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்றீங்களோ, கண்ணால பார்க்காம ஒரு போதை டிராவல் ஆகுதோ, அங்கே கதை முடிஞ்சுச்சு. தெரிஞ்ச அண்ணன்கிட்டயோ, தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்டயோ, ஏரியா அண்ணன்கிட்டயோ ஒரு லாகினை வாங்கிட்டு அடிச்சு கொளுத்தலாம். 12 வயசுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 22க்குள்ள கதை முடிஞ்சிடும். நல்ல திட்டம், வாழ்த்துக்கள். இப்போ இவங்க பேசும்போதே சொல்றாங்க தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த போதைப் பொருள் வந்து பரவி இருக்கு அப்படின்றாங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கு, அதாவது டாஸ்மாக் இல்லாம மற்ற சப்ஸ்டன்ஸ் வந்து பரவி இருக்கும்போது இந்த 7 கோடி பத்துமா? பாசிபிளே கிடையாதுங்க. அப்படி ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது. ஏன்னு சொல்றேன் பாருங்க. இல்லீகல் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எங்க பரவுது, எப்படி பரவுங்கிறத கண்டே பிடிக்க முடியாது. அதுதான் இங்க மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. ஏன்னா ஆல்கஹால் போதைங்கிறது கண் கூட நம்ம பாக்குறோம், குடிச்சு விழுந்து கிடக்குறானுங்க. ஆனா இந்த சப்ஸ்டன்ஸ்ங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. எங்க நடக்குது, எது மூலமா எந்த ட்ராக்ல வருதுங்கிறது கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்படி இருக்கப்ப அதோட வேர் என்ன, எந்த மாதிரி மனநிலை கொண்ட இளைஞர்கள் இதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க, கல்லூரி இளைஞர்களா இல்ல அதை தாண்டி ஐடியில் ஒர்க் பண்றவங்களா, என்ன சொல்றது, எந்த நபர்கள் அதிக அளவு பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணிட்டு அவங்களோட மைண்ட் செட்டை மாத்துறதுக்கான வேலைகள் பண்றீங்க அப்படின்னா அது பாசிபிள், குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை விட்டுட்டு நாங்க ஒன்று பண்ண போறோம் சொல்லி ப்ராக்டிகலி அப்ளிகபிளி ஆகாத ஒரு விஷயத்தை செய்ய ட்ரை பண்றீங்கல்ல, இது நடக்காதுன்னு நான் சொல்றேன். எப்படி நீங்க இல்லீகல் சப்ஸ்டன்ஸ் வந்து 7 கோடி வச்சு நீங்க வந்து உங்களால குறைச்சிட முடியும், தடுத்துட முடியும்? ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி 0. 7 கோடியா? 7 கோடிலாம் இப்போ சும்மா என்ன சொல்றது, 4-5 பசங்க சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் ஆரம்பிச்சாலும் 7 கோடி வந்து போதும். ரெடி பண்ணிடலாம், ரொட்டேட் பண்ணிடலாம். தமிழகத்துக்கு 7 கோடியா? பண்ணுங்க. அண்ணன் சீர் அப்படின்னு ஒரு திட்டம். அதாவது அது கணக்கு பண்ணாலே இன்னைக்கு வந்து ஒரு சவரன் தங்கம் வந்து 1,44,000 ரூபா விற்குது. அவங்க வந்து ஒரு சவரன் வந்து கல்யாணம் பண்ற தம்பதிக்கு கொடுப்போம் அப்படின்றாங்க. அப்போ அவங்க ஜெயலலிதா அம்மா வந்து ரிலீஸ் பண்ணும்போது 10 சவரன் 77,000 ரூபா இருந்தது. இப்போ வந்து ஒரு சவரனே 1,44,000 ரூபா ஆகுது. ஆனா அந்த அண்ணன் சீர் திட்டத்துக்கு வந்து இவங்க ஒதுக்கி இருக்க பட்ஜெட் வந்து 800 சில்லற கோடி தான். கணக்கு பண்ணி பார்த்தா 3000 கோடி தேவைப்படுது. அதாவது சராசரியா ஒரு 1 லட்சம் பேர் அப்படின்னு கணக்கு பண்ணாலுமே 3000 கோடி பக்கம் வருது. இது இப்போ இந்த 800 சில்லற கோடி வந்து யாருக்கு அதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் வைப்பாங்களா? தகுதி வைப்பாங்க. வறுமை கோடு கீழே உள்ளவங்க அப்படிம்பாங்க. அதுலேயும் நல்லா டீப்பாக சர்ச் பண்ணி பார்த்தா டிவிக்கு தொண்டர்கள் ஃபாலோவர்ஸில் இருக்க அந்த குடும்பங்களை சார்ந்ததாக தான் அது இருக்கும். ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, முழுக்க நீங்கள் திட்டங்கள் அறிவித்து ஆசையை காட்டி தான் ஆட்சியை பிடிச்சிங்க. மாற்றம்ங்கிற டேகை வச்சுக்கிட்டு, ஹீரோயிசம்ங்கிற அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு.
ஆனால் அது எதுவுமே ப்ராக்டிகலி அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்லி அவங்க தேர்தல் வரவேற்கிறப்ப நம்ம கருத்துல முன்னெடுத்து வச்சோம். இது நடக்காது, ப்ராக்டிகலி பாசிபிள் இல்லைன்னு நம்ம சொன்னோம். ஆனால் ஒரு கூட்டம் அதை நம்பி ஓட்டு போடுச்சுல்ல. இப்போ அண்ணன் சீருங்கிற விஷயம் நீங்கள் சொன்னீங்க, இவ்வளோ பெரிய தொகை ஒரு பேருக்கு நீங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னா ப்ராக்டிகலி இம்பாசிபிள். ஒதுக்கின தொகையை பார்த்தீங்கன்னா பொருந்த மாட்டேது. இந்த ஏஜ்ல இந்த கேட்டகரியில் பெண்கள் இருக்காங்க தமிழகத்தில், இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா அதோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா துளியுமே அது பொருந்த மாட்டேங்குது. ஆனால் அதை நாங்கள் செய்வோம்னு சொல்லி ஒரு டேக் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க இந்த இப்போ நம்ம கேள்வி கேட்பாங்களா பசங்க சோஷியல் மீடியாவில், அண்ணன் சீர்னு சொல்லி என்ன ஆச்சு கதை? ஏன்னா இப்போ சிலிண்டர் பாசிபிள் கிடையாது, சான்சஸ் 0. அதே மாதிரி 2500 சொன்னீங்க பெண்களுக்கு, அதுவும் ப்ராக்டிகலி பாசிபிள் இல்லை, நம்ம கண் கூட பார்த்துட்டோம். ஸோ எதுவுமே நடைமுறையில் இல்லை. அப்போ ரிலேட்டபிளா ஒரு விஷயம் சொன்னார், ஏதோ ஒன்று சொன்னார், அண்ணன் 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 ஆமா அண்ணன் அண்ணன் சீர் என்னப்பா, இதையாவது சொல்லுங்கப்பா, இது ரெண்டுமே நடக்க மாட்டேங்குது, பண்ண மாட்டேங்குது, தெரிஞ்சு போச்சு, சுவாகா போட்டீங்க, நம்ம வச்சு ஏமாத்திட்டீங்க, அண்ணன் சீர் என்னாச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல. ஒதுக்கி இருக்காருப்பா எங்க அண்ணன் 800 கோடி, அதுக்காக செய்யற விஷயம் தான் இது. ப்ராக்டிகலி இதுவும் இம்பாசிபிள் தான். இதுலயே மக்கள் ஏமாறதான் போறாங்க. நீங்க எமோஷனலா மக்களை ஏமாத்திட்டீங்கல்ல, உங்களை நம்பின மக்களை ஏமாத்திட்டீங்க, உங்களை நம்பி இத்தனை வருஷங்களா ஃபாலோவர்ஸா இருந்த படங்கள் பார்த்து ரசிச்ச ஆண்கள் பெண்கள் நீங்க ஏமாத்திட்டீங்கல்ல. இதுக்கான விளைவை நீங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்க திட்டங்கள் சொல்லி அதை ஏமாத்துறது வேற. மீன்ஸ் அது அப்ளிகபிள் ஆக மாட்டேங்குது. நாங்கள் சில விஷயங்கள் சொன்னோம், இப்படி இந்த ஐடியாலஜியில் இருந்தோம், ஆனால் பொருளாதார ரீதியாக ஒரு சிக்கல்கள் இருக்கு, ஒன்றிய அரசு எங்களுக்கான விஷயங்கள் கிடைக்கலங்கிறப்ப அது நமக்கு புரியுது, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்க ஒரு ஹீரோங்கிற பேர்ல உங்களை ஃபாலோ பண்ற பெண்களை, இளைஞர்களை ஒரு டேக் வச்சு நம்ப வச்சிங்கல்ல. வெற்றி நமக்கு தான் வெற்றி, அவங்க கெட்டவங்க, நான் தான் ஹீரோ, தீய சக்தி தூய சக்தி, இளைஞர்களுக்கு பெண்களுக்கு அண்ணன் வரேன், ஹெல்ப் பண்ண போறேன், குழந்தைங்களுக்கு மாமா வரேன், எமோஷனலா ஏமாத்துனீங்கல்ல. இப்ப மக்கள் ஏமாந்து நிக்கிறாங்கல்ல, இதுக்கான பதில டிவிக்கே சொல்லும், ஃபேஸ் பண்ணும். விவசாயிகள் கூட நிற்கிற அரசுன்னு சொல்லி ஒரு முழு பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னாங்க. அதாவது 75,000 1 லட்சம் வரைக்கும் வாங்கியிருந்தா அதில் சிறு குறுன்னு பிரித்தாங்க. இப்போ வந்து அதை விவசாயிகள் போராடியுமே அவங்க வந்து அதில் இங்கே வந்து சிறு குறுன்னு பிரித்து அந்த ஸ்டாண்ட்லேயே நிற்கிறாங்களே தவிர விவசாயிகளுக்கு முழுமையாக கடன் தள்ளுபடி இல்லை. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏமாற்று தான். நீங்கள் பாருங்க, எல்லாமே எமோஷனலாகவே இருக்கும். நானும் எனக்கும் ஆசை தான், அடுத்த ஜென்மத்தில் பிறந்த நானும் விவசாயி மகனாக பிறக்கணும். என்ன பேச்சு இது? பேசுகிறப்பே ஃபன்னாக இருந்துச்சு. ஓ, நீங்கள் விவசாயி மகனாக பிறக்கணும், அடுத்த ஜென்மத்தில் பிறந்து வருவீங்களா? ஏன் இப்போ விவசாயம் மாற முடியாதா? ப்ராக்டிகலி பாசிபிள் தானே? இதுக்காக அடுத்த ஜென்மம், இந்த அந்த பேச்சே தப்பு. அடுத்த ஜென்மம்லாம் ஒன்று இருக்கா? என்ன இது பேச்சு? சரி, நான் அந்த ட்ராக்கு போக விரும்பல. ஸோ அப்படிலாம் எமோஷனலாக பேசி விவசாயிகளையும் ஏமாற்றி இப்போ அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களை கைது பண்ணி உள்ள போடுறீங்க. அதுக்கு சப்போர்ட் எதிர்க்கட்சியில் இருந்து பேசினா அவரையும் கைது பண்ணி உள்ள போடுறீங்க. இவங்களுக்கு அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிங்க, இவங்களுக்கு தெரியாது இவ்வளவு நலத்திட்டங்கள் அறிவிக்கிறப்ப, இவ்வளவு ஏமாற்று திட்டங்கள் அறிவிக்கிறப்ப நம்ம ஜெயிப்போன்னு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னே தெரியல. ஆனால் ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. ஒரு கேங் நமக்கு இருக்குது சப்போர்ட் பண்றதுக்கு. என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இவனுங்களை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம். இவனுங்க சோசியல் மீடியால பேசுறதுக்கு ஒரு அரசியல் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். மற்றபடி நமக்கு மாற்றம் சொல்லி ஓட்டு போட்ட நபர்கள் இந்த நம்ம ஆட்சி காலத்துல தெரிஞ்சுக்குவாங்க, நம்ம கையாளாதவங்கன்னு தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க திரும்பி ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கான பதில் நம்ம சொல்ல தேவையில்ல. நீங்க இப்ப மக்கள் நம்பி மாற்றம் சொல்லி நம்பி ஏமாந்து போன திட்டங்கள் இருக்கு பாருங்க, அந்த மக்கள் யாரும் திரும்பி டிவிக்கு ஓட் பண்ண போறதே கிடையாது. அது நம்ம கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஆனா ஓட் பண்ண ஒரு கேங் இருக்குல்ல, இவனுங்களை வச்சுக்கிறதுக்கான திட்டங்கள் மட்டும்தான் அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது அவங்களுக்கு போதுமானதா இருக்கு. அந்த தைரியத்துல தான் இவ்வளவு என்ன சொல்றது, ஒரு அசால்ட்டுத்தனமான ஒரு ஆட்சி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மீன்பிடி தடை காலத்தில் வந்து 8,000 20,000 ஏற்றி தருவேன் அப்படின்னு விஜய் அவர்கள் பரப்புரையில் பேசியிருந்தாங்க. இப்போ வந்து ஏற்கனவே 7,000 இருந்தது, 7,000 8,000 தரோன்னு கடந்த ஆட்சியில் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க வந்து இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில் 6,000 கொடுத்துட்டு இருந்தாங்க, நாங்கள் 6,000 1,000 ஏற்றி போட்டு 7,000 தரோம் அப்படின்றாங்க. இது எப்படி? அதான் சொல்றேன்ல, இன்னைக்கு யாருக்கு பதட்டமா இருக்கும், யாருக்கு வருத்தமா இருக்கும், யாருக்கு ரொம்ப அவமானமா இருக்கும், யாருக்கு ஏமாற்றமா இருக்கும் அப்படின்னா, இந்த மாற்றம்ங்கிற பேர்ல நம்பி ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அது மருத்துவர்களா இருக்கட்டும், காவல்துறை நண்பர்களா இருக்கட்டும், கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களா இருக்கட்டும், மீனவ நண்பர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் தான் இன்னைக்கு வருத்தம். ஏன்னா நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. ஸோ ஓகே, ஏதோ சிக்கல் இருக்குது, நிர்வாக சிக்கல் இருக்குது, ஓகே. ஆனால் அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண போறீங்க, தொழில்துறையில் எப்படி வளர்ச்சி கொண்டு வர போறீங்க? ஏன்னா எங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் ரன் பண்ணுறதுக்கு எங்கள் மணி வேணும். அதுக்கு என்ன பிளான் உங்ககிட்ட இருக்குது? நிர்வாகத்தில் கூட ஏதோ சிக்கல் நடக்குது, பெண்களுக்கான குற்றம் நடக்குது, அதெல்லாம் சமூக விரோதிகளாக நடக்குது, அதே ஒஸ்ட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நான் பொழைக்கிறதுக்கு நீ என்ன பண்ண போகிறேன், என் மணி ரொட்டேஷன் எப்படி ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் வெயிட் பண்ணாங்க. அதை எதுவுமே நிறைவுபடுத்தலை. ஏன்னா என்ன பண்ணணும்னே தெரியல, ஐடியாவே இல்லை. ஸோ முன்னாடி இருந்த திட்டங்களை எடுத்து வெற்றிங்கிற டேகை ஒட்டினது மட்டும் இல்லாமல் அதை அப்ளை பண்ண முடியாதுங்கிறதே ஒத்துக்கிறாங்க சில இடங்கள்ல. இந்த திட்டமா, இது முடியாது, இதுவா, இது இவ்வளவு கம்மியாக தான் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளவு மணி மேனேஜ்மெண்ட்ல ஒஸ்டா இருக்காங்க அவங்க. ஏன் ஒஸ்டா இருக்காங்க? அரசுனா என்னன்னு தெரியணும். ஒன்னு எதிர்கட்சியில இருந்திருக்கணும், இல்ல அரசியல் பழகி இருக்கணும், அரசியல் அனுபவம் கொண்ட நபர்கள் அவங்க கட்சிகள் இருந்திருக்கணும், அவங்க அனுபவத்தை நீங்க இன்புட்டா வாங்கியிருக்கணும். அப்பதான் அந்த கட்சி மக்களுக்கு தமிழ்நாட்டை ஆட்சி பண்றதுக்கான பேசிக் நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சமா தான் வளரும். அது வந்து 2 வருஷத்துல 6 மாசத்துல மொத்த தமிழத்தையும் ஆடுறதுக்கான நாலேஜ் வந்துருமா? எப்படி வரும்? ஸோ அவங்களுக்கு நீங்க ஆட்சியை கொடுத்தீங்கன்னா இதான் நடக்கும். எனக்கு இந்த வார்த்தை சொல்ல கஷ்டமா இருக்கு.
ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஈஸியாக டக்குன்னு சொல்லுவேன், ஃபேஸ் பண்ணிட்டு போயிருங்க, ஓட்டு போட்டீங்களா அப்படின்னு. அது சொல்ல கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் எல்லாம் நம்ம மக்கள் தானே, நம்பிட்டாங்க ஒரு மாற்றம், அந்த பொய்யான பிம்ப தம்பி ஓட்டு போட்டாங்க, கஷ்டப்படுறாங்க, எனக்கும் கஷ்டமா இருக்கு. இப்போ வருவாய் இழப்பா தமிழ்நாட்டுக்கு வந்து 55,000 கோடி இருக்கு. அதுவும் இல்லாமல் லாபமாக பார்த்தோம்னா பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறையாக 1,21,000 கோடி இருக்கு. இப்போ இவங்க அந்த நிதித்துறை செயலாளர் பேசும்போது சொல்கிறாங்க, இந்த கடனை இப்போ இருக்கிற கடனை இன்னும் மேலா 1,79,000 கோடி நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக நீங்கள் பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா, கடன் சுமை அதிகமாக இருக்குது, ஒவ்வொரு தனிநபர் மத்தியிலையும் 1,00,000 ரூபா கடன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போது மீண்டும் 1,79,000 கோடி நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இப்போ 5 வருஷம் இருப்பீங்க. இப்போ ஒரு ஆண்டிலேயே நீங்கள் 1,79,000 கோடினா இப்போ 5 வருஷத்தில் 5,00,000 கோடியாக மாறிடும். இப்போ அடுத்து வர்றவங்களுக்கு நீங்கள் பண்ணதும் அதே சுமை தானே, கடன் சுமை தானே? எஸ். என்ன விஷயம் நாங்க இப்போ இதை சொன்னது யாரு? அவர் பேர் என்ன? நிதித்துறை செயலாளர் சொன்னார். செயலாளர் சொன்னாரா? நிதித்துறைக்கு அமைச்சர் யாரு? மரிய வில்சன். அவர் தானே இந்த பிளான்லாம் பண்ண போறாரு, இந்த நம்பர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண போறாரு. இப்போ நீங்க சொன்ன இந்த விஷயத்த பேப்பர் இல்லாம அவரால் சொல்ல முடியுமா? தமிழகத்தோட நிதித்துறை அமைச்சரால நீங்க சொன்ன இந்த நம்பர்ஸை, அவர் ஹேண்டில் பண்ண போற அமௌண்ட்டோட நம்பர்ஸை, டீட்டெயிலை, எவ்வளவு வாங்க போறோம், எவ்வளவு கொடுக்க போறோம், எவ்வளவு கடன் வாங்க போறோங்கிற விஷயத்த சொல்ல முடியுமா? முடியாதுங்கிறது நமக்கு தெரியுதுல்ல. அப்புறம் எப்படி ஒரு நிதித்துறை அமைச்சர் இருப்பாரு? அவரால் எப்படி மணி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும்? ஆனா அவர் தான் நிதித்துறை அமைச்சரை மாத்தி வச்சிருக்கீங்க நீங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி இப்ப மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர் சூப்பர், வேற லெவல். ஆனா 6 மாசம் முன்னாடி 8 மாசம் முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? வீடியோஸ் இன்னும் இருக்கு, கதவை பூட்டிட்டு கட்டை எடுத்து மண்டையை உடைச்ச நபர் தானே அவரு. இப்ப மாண்புமிகு மரியாதைக்குரிய நபர் அவரு. சோ நிதித்துறை அமைச்சரா இருக்காரு. அவர்கிட்ட நீங்க தூக்கி கொடுத்தீங்கன்னா, ஆட்சியை கொடுத்தீங்க அப்படின்னா, அதிகாரத்தை கொடுத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து நீங்க கேள்வி வேற கேட்கறீங்க, இது எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போறாரு? நம்பர்ஸ் மூலம் சொல்லுங்க. விஷன் இருக்க நபரால தாங்க ஹேண்டில் பண்ண முடியும். அட்லீஸ்ட் அவருக்கு என்னன்னே தெரியாது ஒரு நபர், அவரு கோவத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாத வீடியோ கேமரா ரெக்கார்ட் இருந்தா கூட கோவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர் அவர். அப்படி இருந்தவர். அதோட குணம், அதை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்தீங்க பாருங்க, நம்பி. சோ அப்ப நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆக போறோம். நான் சொல்றேன், நியாயம் கேட்க போறோம் உங்கள்கிட்ட. என்னது இது, நீங்க சொன்னீங்க எல்லா தள்ளியும் கடன் இருக்குன்னு, அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்களே கடன் வாங்க போறேன்னு சொல்றீங்களே, அப்படின்னு நியாயம் கேட்க கூட இவங்க தகுதியற்ற நபர்கள் நான் சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த 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 ஸ்டஃப் இல்லைங்க, வேல்யூ இல்லை, அவங்களால அதை பண்ண முடியாது. தான் ஹேண்டில் பண்ண போற அந்த அமௌண்ட்டோட நம்பர்ஸோட வேல்யூவே ஹேண்டில் பண்ண முடியல, பேச தெரியல, சொல்ல தெரியாது, பேப்பர் இல்லாம சொல்ல தெரியாது அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம போய் நியாயமான கேள்வியில முன்வைக்க முடியும்? இந்த 5 வருஷம் அது பாசிபிள் கிடையாது. ஸ்டில் இவங்க ஆட்சியில் இருக்க வரைக்கும் தமிழகத்தை என்ன பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க, என்ன பண்ண போறான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா எனக்கு இன்னுமே ஆதங்கம் யார் மேல இருக்கு அப்படின்னா, தப்பு இருக்குல்ல, உண்மையா தப்பு இருக்குல்ல, முழுக்க நல்லது செஞ்சா குறை சொல்லணுங்கிறது எனக்கு தேவையா? என் மக்களுக்கு நல்லது தான் சந்தோஷம் தான் எனக்கு. அப்படி இருக்கப்ப நம்ம குறை சொல்றப்ப, இல்ல நான் சப்போர்ட் தான் பண்ணுவேன்னு ஒரு கேங் நிக்குதுல, அவர் கூட ஒரு பசங்க நிக்கிறானுங்கள, அவனுக்கு மேலதான் எனக்கு கோபம். அவங்களுக்கு இருக்குன்னா என்ன, நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. அவன் குடும்பம், அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க அண்ணன், அவங்க சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி, குழந்தைங்க, இனி பிறந்து வளர போற குழந்தைங்க எல்லாமே கஷ்டப்பட போகுது. அதுக்கு காரணம் தப்புன்னு ஒத்துக்காம இருக்கானுங்க பாருங்க. அந்த விஷயம் தான். இது மொத்த குடும்பம் சேர்ந்து அவன் மேல திரும்பும். நீ ஓட்டு போட்ட ரைட்டு, ஆனா ஆட்சி தப்பா இருக்கப்ப தப்புன்னு ஒத்துக்காம எங்க அண்ணனுக்கு நின்னில, இப்ப பாடுற மொத்த குடும்பத்தையும் பாடுறா அப்படின்னு மொத்த குடும்பமும் திரும்பி கேட்க போகுது. அதைத்தான் நான் சொல்றேன், அவங்களுக்கு இருக்குன்னு. கேட்பாங்கன்னு நம்புறீங்களா நீங்க? உறுதியா என் புள்ள, என் தம்பி அப்படின்றாங்களே. நான் சொல்றது, வீட்டுக்குள்ள டிவி கேக்கு இப்போ வரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க இளைஞர்கள் இருக்காங்கல்ல, எங்க அண்ணன் பண்றதா கரெக்ட்னு. சோ உங்க அண்ணன் எதையுமே ஒழுங்கா பண்ணாம உன் குடும்பத்துல உள்ள மொத்த ஸ்ட்ரக்சர் நொறுங்கி பொருளாதார ரீதியா மென்டலி பிசிக்கலி அடி வாங்கி நிக்கும் போது உன்னை கேட்பாங்க, நீ சப்போர்ட் பண்ண, தப்புன்னு சொல்லிருக்கணும்ல. அப்பவே தப்பா ஒரு முடிவு எடுத்துட்டு ஓகே, ஓட்டு போட்ட ஓகே, ஆனா அதுக்கப்புறம் அந்த ஆட்சி சரியில்லைன்னா நீ ஒத்துட்டு இருந்திருக்கலாமே, நம்ம அடுத்த ஒரு ஆப்ஷனா போயிருக்கலாமே. முழுக்க ஹோப் கொடுத்துட்டே இருந்தே, இப்ப பாரு எல்லாமே கெட்டு போச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? வயசானவங்கள்ல இருந்து பிறக்க போற குழந்தை வரைக்குமான எல்லாமே சிக்கலாக போகுதுன்னு நான் சொல்றேன். இதை நான் வந்து டிவிக்கு கேர்ஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. அவங்களுக்கு நிர்வாக திறமை இல்ல, அவங்க தமிழகத்தை ஆள்றதுக்கான நபர்கள் இல்ல, அவங்களுக்கு அதை பத்தின அனுபவம் கிடையாது. சோ அப்ப அது தப்பா தான் முடியும். நீங்க ஒரு சைக்கிளோ பைக்கோ காரோ எடுத்து ஓட்டினா அனுபவம் இருந்தாலும் ஓட்ட முடியும், இல்லாட்டி போய் சொருகிடுவீங்க. இப்ப அங்கங்க முட்டிக்கிட்டு இருக்காங்க, கடைசியா போய் கிராஷ் ஆகும் பாருங்க. அவங்க ஆட்சி முடியறப்ப எதுவுமே பண்ண முடியாது, வண்டி முடிஞ்சு ஸ்கிராப் தான் தூக்கி போனுங்கிற மாதிரி தமிழ்நாடு ஆக்க போறாங்க. இல்ல அடுத்த 5 வருஷமும் விஜய் அவர்கள் தான் ஆட்சி பிடிப்பாரு அப்படின்றாங்களே. யார் சொன்னது? சொல்றாங்க. மக்களுங்கிற வார்த்தை நீ எல்லாருமே தப்பா பயன்படுத்துறீங்க. யார் மக்கள்? மைக் முடி பேசுற எல்லாம் மக்கள் கிடையாது. இப்ப நான் கூட இப்போ உட்காந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 5 ரெடி பண்ணி ஒரு மைக் லோகோ ஓட்டிட்டு பிடிச்சி எனக்கு தெரிஞ்ச பசங்கள்ட்ட ஒரு 200 ரூபா கொடுத்து பேசு அப்படின்னா அவங்க எல்லாம் மக்கள் கிடையாது. ஃபேக்கா நம்ம 1000 பண்ணலாம், அதை பண்ணி தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அது மக்கள் கிடையாது. மக்களோட ரியாலிட்டி நான் பார்த்துட்டு இருக்கேன், அதனால இவ்வளவு கான்ஃபிடண்டா பேசிட்டு இருக்கேன். மாற்றுன்னு ஓட்டு போட ஒரு கேங் இருக்குல்ல, அதனாலதான் இவ்வளவு பெரிய மாற்றமே நடந்தது. இந்த கல்ட்டால் நடக்கல. சோ இந்த கூட்டம் ஓட்டு போட தான் போகுது. ஆனா இந்த மாற்றுன்னு ஒரு ஓட்டு போட்டாங்களா ஒரு கூட்டம், அது இனி டிவிக்கு ஓட்டே போடாது. அவங்க தான் உண்மையான மக்கள். அவங்கள கைண்ட் ஆஃப் நீங்க நடுநிலை கூட சொல்லலாம். நடுநிலைனா எனக்கு நல்லது நடக்கணும், அது யாரா இருந்தாலும் நான் ஓட்டு போடுவேன். இது சரியில்லையா, சரி இது யாரோ வர்றாங்க புதுசா, ஓட்டு போட்டு பார்ப்போம்
அப்படின்னு போடுவாங்க, டப்புனா திரும்பிடுவாங்க. ஸோ அந்த கூட்டம் இனி டிவிக்கு போடவே போடாது. அந்த மக்கள் கூட்டம், நடுநிலை மக்கள் கூட்டம் இனி டிவிக்கு ஓட்டு போடாது. ஸோ அதான் பாசிபிள் இல்லைங்க, பாசிபிலிட்டி ஜீரோ. அப்படின்னா நல்லா இருந்தா ஓட்டு போடுவாங்க. நீங்க வந்து திரும்ப திரும்ப மேஜிக் பண்ண முடியாது, நான் தான் ஹீரோ, நான் தான் மாட்டேன்னு. ஏன்னா எல்லாமே தப்புங்கிறது தினம் தினம் தெரிய வந்துகிட்டு இருக்கு. நீங்க மொத்தமா இன்ஸ்டாகிராம்ல மூடி மறைக்கலாம், உங்க ஃபாலோவர்ஸ் வச்சு நீங்க மூடி மறைக்கலாம். ஆனா அதை தாண்டி நம்ம ஐடியாலஜி கொண்ட நபர்கள் மாத்தி மாத்தி பேசிட்டு தான் இருக்கும், சிக்கல்ல பேசிட்டு தான் இருக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இன்ஸ்டாகிராம்ல இல்லாத, தொலைக்காட்சி கூட பார்க்காத, பேப்பர் கூட படிக்காத மனிதர்கள் தவற உணர்வாங்க. ஓட்டு போட்ட மனிதர்களுக்கு சொசைட்டியில் நடக்கிற சிக்கல்கள் தெரியும், பேச்சிலே தெரியும். என்னப்பா அதை சரின்னு சொன்னாங்க, தப்பா நடக்குதாப்பா, அந்த வீட்டில் அந்த ஏரியாவில் ஒரு பொண்ணுக்கு வந்து அபியூஸ் நடந்து போச்சாப்பா, அதுக்கு எதுவும் நடவடிக்கை எடுக்கலையாப்பா, அதை பண்ணதே அந்த கட்சிக்காரன் தானப்பா, எல்லா தகவலும் காதில் போயிட்டு இருக்கும், சப்கான்ஷியஸில் ரோட்டே இருக்கும். மாட்டுன்னு ஓட்டு போட்டால், நான் எலெக்ஷன் டைமில் சொல்கிறேன், போன தடவை மாட்டுன்னு ஓட்டு போட்டோம், எவ்வளோ நடந்துச்சு. நான் சொல்கிறது எந்த சோஷியல் மீடியா இன்புட்டும் இல்லாத ஒரு மைண்டுக்கே ஓட்டு போடாடே அப்படின்னு மாற்றி போட்டுருவாங்க. ஸோ பாசிபிலிட்டி ஜீரோங்க, பாசிபிலிட்டி ஜீரோ. சும்மா என்ன சொல்கிறது, அந்த பிம்பத்தை இப்போ உருவாக்குறீங்களா? அடுத்த இருக்க சொல்லுங்க, அடுத்த ஒரு 5-6 மாசம் இருக்க சொல்லுங்க, முதல்ல பார்ப்போம் அடுத்த 5 வருஷத்துக்கு. இப்போ வேற ஏதோ பிளான்ல இருக்கீங்க போலயே? நான் ஒரு பிளான்ல இல்ல, பார்த்து சிரிச்சுட்டு இருக்கேன். நல்லா மாட்டுன்னு சொல்லி ஓட்டு போட்டாங்கல்ல, அதுக்கு நிர்வாகத்திறன் இல்லை நம்ம ஆரம்பத்துல பதிவு பண்ணிட்டு அந்த வார்த்தையை கோவப்பட்டாங்க. என்னது நிர்வாகத்திறன் இல்லைங்கிறீங்க, டைம் கொடுங்க அப்படின்னு. டைம் கொடுத்ததுக்கே என்ன நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? 100 நாளையிலே 100 நாளையில நீங்க சொல்லல, நான் சொல்லல, ஒரு அபிஷியல் பிரஸ் சொல்லுது தமிழகமே விழுந்து போச்சு இந்த முதலமைச்சரால, டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு 100 நாளைக்குள்ளேயே. என்ன காரணம்? நிர்வாகத்திறமை இல்லைங்கிறத நம்ம சொன்னதான் நீங்க ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப பேசிக்காவே நம்ம சொல்றது என்னன்னா, வண்டி ஓட்ட தெரியாத வண்டியை கொண்டு போய் சொருக தான் போறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப நிர்வாகத்திறன் நபர்கள் தமிழகத்தை கொண்டு போய் கீழே பாலங்கிறது தள்ள தான் போறாங்க. அந்த வகையில் அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் சொல்றேன். மற்றபடி எனக்குலாம் ஒரு பிளானும் கிடையாது, வெயிட் அண்ட் வாட்ச் தான். பல கேள்விகள் சிறப்பான பதில் கொடுத்தீங்க. நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.